அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி டைரக்டர் இருக்கார் இல்லையா, பிரவீன் சார், அவரோட இன்டர்வியூ வந்துருச்சு நம்ம எஸ்எஸ் மியூசிக்கில். அவ்வளோ அழகாக பேசியிருக்காருங்க, அவ்வளோ அருமையாக பேசியிருக்காரு. அவர் இன்டர்வியூ பேசுனதில் எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று தான். அவர் அடிக்கடி அதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார், நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு போனவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு கவின்லேருந்து, அதுக்கப்புறமா வந்துட்டு ரியோலேருந்து ஹீரோக்கள் மட்டும், அப்புறம் செந்தில், அவங்க எல்லாருமே வந்துட்டு சூப்பராக இவர்கிட்ட இருந்து சீரியல்லேருந்து போனவங்க தான். ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், இவர் நிறைய இன்டர்வியூ கொடுக்கவே மாட்டார். ஒரு சில இடங்களில் தான் அவர் வந்து பேசியிருக்காரு. அந்த இடத்துல எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் இப்போயும் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்கள் ஆகிருக்கும், எவ்வளோ அவரும் இப்போ கடந்து வந்திருப்பார், எவ்வளோ விஷயங்களை பார்த்து வந்திருப்பார், சக்ஸஸ் பார்த்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண சீரியல் எல்லாமே சக்ஸஸ் தான். ஆவரேஜாக வந்தாலே சக்ஸஸ் தானே. அந்த மாதிரி இருக்கிற டைரக்டர் இன்றைக்கி சூப்பராக வந்து பேசுனாருங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. கேள்வி கேட்டவங்களும் சூப்பராக வந்து கேட்டாங்க. இவரும் அழகாக வந்து பதில் சொன்னார். எனக்கு பிரவீன் சார் அதான் சொல்லலையா, மதுரை சீரியலு, அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு இது கனாக்கானு காலங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு கனாக்கானு காலங்களில் எப்படி சீரியல் தெரியுமா, சூப்பர் சீரியல். அதில் நடித்த எல்லாருமே இப்போ ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத, பெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதான். அதே மாதிரி நம்மளோட கண்ணம்மா, அதுக்கப்புறமா வந்து நிறைய சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து பண்ணியிருப்பார். பேரே வந்து அவ்வளோ கேட்சியாக இருக்கும். இவர் வைக்கிற பேரேவும் அந்தளவுக்கு பேருக்கே சீரியல் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தளவு. பாரதி கண்ணம்மா சீரியல்லாம் வந்து எவ்வளோ இதாக போச்சு. அதே மாதிரி செந்தில் சிரிஜா நடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த சீரியல்லாம் பயங்கரமாக போச்சு. நம்ம டைரக்டர் சூப்பராக பேசியிருக்காருங்க.